மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கர்நாடக மாநிலம் மாண்டியாவில் தமிழக முதலமைச்சரின் போஸ்டர்களை கிழித்து அட்டூழியத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். அந்த காட்சிகளையும் ஒரு புறம் நம்மால் பார்க்க முடிகிறது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக். பாரி, என்ன நடக்கிறது முழு விவரங்கள்? வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சராக யார் வந்தாலும் காவிரி நீர் தொடர்பாக அவர்கள் எடுத்து வைக்கும் கருத்துக்களுக்கு தொடர்ச்சியாக கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு சில அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்து அவர்களுடைய உருவமை ஒழுத்துவதும், அதே போல அவர்களுக்கு எதிரான கோஷங்களை எழுப்புவதும், போராட்டங்களை மேற்கொள்வதும் என பல்வேறு நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருவார்கள். இந்நிலையில் கர்நாடகாவில் ஜனநாயகம் திரைப்படம் ஒரு திரையரங்குகளுக்கு முன்னதாக வந்த அந்த கன்னட அமைப்பினர் அங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் விஜயனுடைய பதாகைகளை தள்ளிவிட்டு அவருடைய போஸ்டர்களை கிழித்து முதலமைச்சருக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள். மேலும் முதலமைச்சர் படம் இருந்த அந்த பேனரையும் தள்ளிவிட்டு அங்க இருக்கக்கூடிய போஸ்டர்களையும் கிழித்திருக்கிறார்கள். எனவே தொடர்ச்சியாக கன்னட அமைப்புகள் தமிழகத்தில் காவிரி நீருக்காக போராடுகிற அமைப்புகள் மீதும் இங்க இருக்கக்கூடிய கட்சியினர் மீதும் தமிழ்நாடு முதலமைச்சராக யார் வந்தாலும் அந்த அவர்களுடைய புகைப்படங்களை எதிர்த்தவாறு போராட்டங்கள் மூலியமாக கிழித்தெறிவதும், தொடர்ச்சியாக அவர்களுக்கு எதிராக கோஷங்களை எழுப்புவதும் என ஈடுபட்டு வருகிறார்கள். தன்னுடைய இருப்பை கர்நாடகாவில் காப்பாற்றுவதற்காகவும் இதுபோன்ற இழிவான செயல்களில் ஒரு சிலர் ஈடுபடுவது என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ச்சியாக தமிழக முதலமைச்சர் ஏற்கனவே ஸ்டாலின் அவர்கள் இருந்தபோது கூட அவருடைய புகைப்படங்களும் இவ்வாறு கிழிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்தகைய போக்கை அவர்கள் தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசு சார்பில் பல்வேறு முனையங்களாக கோரிக்கை வைக்கப்படுகிறது. இது இரு மாநில உறவின் மீதாக, அதாவது தொடர்ச்சியாக இரு மாநிலமும் நல்லுறவில் இருக்கும் நிலையில் இதுபோன்று தமிழ்நாடு முதலமைச்சருடைய படங்களை கிழிப்பதும் அவருடைய பேனர்களை கிழிப்பதும் என்பது உடனடியாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தமிழ்நாடு சார்பில் கோரிக்கையாகவும் இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.